இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது இப்போ தற்போது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரொம்ப தேவைப்படுற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் 2 முக்கியமான திருக்குறளை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முதல்ல ஆள்வினை உடைமை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து ஊழையும் முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் அப்படிங்கிற ஒரு குறள் தான். இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, விதி அப்படிங்கிற ஒரு விஷயம் யாராலையும் வெல்ல முடியாத ஒன்று அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நீங்கள் எடுத்துக்கிட்ட காரியத்தில் சோர்வில்லாமலும் களைப்பில்லாமலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்க அந்த விதியை கூட நீங்கள் ஓட விட்டு அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த குறள் சொல்லுது. இந்த திருக்குறளை சொல்லப்படுற விஷயம் உண்மையா சார் அப்படிங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை தான். ஆனால் இது மட்டுமே உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்குமே திருவள்ளுவர் ஒரு குறளை எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். உங்களுடைய முயற்சியால் அந்த விதியை தோற்கடித்து நீங்கள் ஒரு அரசு வேலையை வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த அரசு வேலையை வாங்குறீங்க இல்லையா, அந்த விதியை தோற்கடித்து அரசு வேலையை வாங்குறதுமே ஒரு விதிக்குள்ள உட்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். விதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் விதி விலக்குமே இருந்தாகும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் யாருக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கும், அந்த அரசு வேலையிலே உயர்ந்த பதவி யாருக்கெல்லாம் கிடைக்கும், உங்களுடைய ஜாதகத்தில் அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைனா கூட உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா, அரசு வேலை கிடைக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள்லாம் வலுவாக இருக்கணும், பல லட்சம் பேர் போட்டி போகிற இந்த அரசு தேர்வில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நல்ல நேரம், ஒரு ராஜயோக நேரம் நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். என்னுடைய ஆண் நண்பர் ஒருத்தர் கடந்த 3 வருஷமாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருங்க. அவருக்கு லாஸ்ட் இயரில் ஏதோ ஒரு 4 மார்க்கில் வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெடிஷன் கேட்க என்கிட்ட வந்திருந்தார். இந்த வருஷம் ஜாப் கிடைக்குமான்றதுக்காக வந்திருந்தார். நான் விளையாட்டாக சொன்னேன், ஏப்பா எவ்வளோ மார்க் உனக்கு எடுக்க தெரியுது, அந்த 4 மார்க் எடுக்க தெரியலையா, ஒரு 4 மார்க் அதிகமாக எடுத்துனா உனக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் விளையாட்டாக சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. ஆனால் அவர் மட்டும் இல்லை, நிறைய பேருமே இந்த விஷயத்த சொல்கிறத நீங்களே கேட்டிருப்பீங்க. எனக்கு 1 மார்க்கில் போயிடுச்சு, 0.5 மார்க்கில் போயிடுச்சு, அந்த ஒரு 0.5 மார்க் இருந்தால் நான் இந்நேரம் போஸ்டிங் ஆகிருப்பேன், ஜம்முன்னு ஒரு சீட்டில் போய் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பரவலாக வேலை கிடைக்காம, அதாவது இன்டர்வியூ போயிட்டு வேலை கிடைக்காம வெளியில் ரொம்ப மன வருத்தத்தோடு திரும்பி வர எல்லாருமே இந்த விஷயத்தை ரொம்ப அடிக்கடி வலியுறுத்தி ரொம்ப ஆழமாக சொல்லுவாங்க. எனக்கு 2 மார்க்கில் போயிடுச்சு, 1 மார்க்கில் போயிடுச்சு, 3 மார்க்கில் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அது மட்டும் இல்லாமல் வேலை கிடைக்காதவங்க இன்னொரு விஷயத்தை நல்லா சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ நேரம் சரியில்லை போல, அதனால தான் நான் இவ்வளோ உழைப்பை போட்டும் என்னுடைய முயற்சியை போட்டும் நேரம் காலம் இது எல்லாத்தையுமே செலவழித்து ராப்பாகலாம் கண்டுபிடிச்சி படிச்சுமே எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு டைம் சரியில்லை போல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த 1 மார்க்கு 0.5 மார்க்குன்னு வேலை கிடைக்காம வெளியில் வரவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இப்போ வேலை கிடைச்சிருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு நல்ல நேரம் நடக்கிறதுனால வேலை கிடைக்கல, நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், கடுமையாக உழைச்சேன், ராப்பாகலாம் நைட்டு ஃபுல்லாக ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்தேன் அப்படின்னு நான் தான் அதை பண்ணேன்னு சொல்லுவாங்க. இதுவே வேலை கிடைக்கலன்னா எனக்கு ஏதோ டைம் சரியில்லை போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் அதுக்கு காலமும் நேரம் தான் காரணம் சொல்லலாம், இல்லைனா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லலாம். அப்படி எதுவுமே இல்லாமல் கிடைச்சா மட்டும் அதுக்கு நான் தான் காரணம், கிடைக்கலன்னா எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரியான விஷயமே கிடையாது. 3 வருஷம் 4 வருஷம் படித்து எக்ஸாம் எழுதி வேலை கிடைக்காம இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஒழுங்காக முயற்சி செய்யாமல் ஒழுங்காக அவங்களுடைய எஃபர்ட்டை போடாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ வேலை கிடைச்சவங்க எல்லாம் இவங்களோட ரொம்ப அதிகமாக உழைச்சிருக்காங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிடையவே கிடையாது. வேலை கிடைக்காத நபர்கள் எல்லாம் வேலை கிடைச்சவங்கள விட பல மடங்கு உழைச்சிருக்கலாம், பல மடங்கு ராப்பாகலாம் கண்டுபிடிச்சி படிச்சிருப்பாங்க, எல்லாத்தையுமே சாக்ரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒரு தேட்டருக்கு போக மாட்டாங்க, வெளியில் போக மாட்டாங்க, புக்குன்ற மைண்ட் செட்லேயே இருந்து படிப்பு மட்டுமே அவங்க வாழ்க்கையாகவே இருந்திருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைப்பு போட்டு இவ்வளோ டைம் மணி எல்லாத்தையுமே ஸ்பெண்ட் பண்ணி ராப்பாக கண்ணு முடிச்சு படிச்சுமே உங்களுக்கு ஏன் வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த இடத்துல தான் நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். இந்த வீடியோவோட தொடக்கத்தில் இன்னொரு திருக்குறள் நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லியிருப்பேன். அந்த திருக்குறளை இப்ப சொல்ல வேண்டிய ஒரு நேரம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அதிகாரம்னா அது காலமறிதல் தான். அந்த அதிகாரத்திலிருந்து ஒரு குறள் நான் இப்போ எடுத்துக்காட்டா உங்களுக்கு சொல்றேன். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் அப்படிங்கிற ஒரு குறள் தான். இந்த குறள் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா ஏற்ற கருவிகளோடு அதற்கான வழிமுறைகளோடு உகந்த காலத்தையும் தேர்வு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் கரெக்டான ஒரு டைம், கரெக்டான ஒரு நேரத்தை காலத்தை நீங்கள் தேர்வு செஞ்சு உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன சோர்ஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரி ஸ்டைலில் படிக்க போகிறீங்க, உங்களுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் படிக்க போகிறீங்க, எப்படி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு அதை எந்த நேரத்தில் எந்த காலத்தில் எந்த மாதிரியான டைமில் நீங்கள் இது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்படுத்திட்டு அதை சரியான காலத்தில் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்கிறாரு. இது எல்லாமே ஓகே தான், உங்களுடைய பிளான், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி எல்லாமே
ஓகே தான், அதில் வந்து மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அது எந்த காலத்தில் செய்யப்படுது, எந்த நேரத்தில் செய்யப்படுதோ அதை பொறுத்து தான் அதுக்கு வெற்றி உண்டு. காலம் ரொம்ப முக்கியம். தகுந்த காலம் அறிந்து நீங்கள் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அது வெற்றி வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த குறள் உறுதியாக வலியுறுத்தி சொல்லுது. சரியான கால நேரத்தை நீங்கள் பார்க்காம நீங்கள் பாட்டுன்னு உழைச்சிக்கிட்டே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லாம் வெள்ள கரைத்த நீர் போல தான் ஆகும். ஒரு வெயிட்டான ஒரு பொருளை தூக்க போறீங்க, அதை நீங்கள் ஒரு கையில் தூக்குறதுக்கும் 2 கையில் சேர்த்து தூக்குறது வித்தியாசம் இருக்கு இல்லையா? 2 கையில் தூக்கும்போது அந்த வெயிட்டை நம்ம ஈஸியாக தூக்கிடலாம். அதே மாதிரி தான் உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வேணும். அதே மாதிரி காலமும் நேரமும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே சேரும்போது தான் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது வெறும் 10 பேரோ 20 பேரோ கலந்துக்கிற விஷயம் இல்லை. 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் போட்டி போகிற ஒரு விஷயம். இத்தனை லட்சம் பேரையும் நீங்கள் கடந்து இத்தனை லட்சம் பேரையும் தோற்கடிச்சு நீங்கள் முன்னாடி வந்து நின்று அந்த வெற்றி வாகையை சூடணும் அப்படின்னா உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நல்ல டைம் நடக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நேரம் நல்லா இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஒரே அட்டம்ல கிளியர் பண்ணி ஜம்முன்னு ஒரு போஸ்டிங்கில் உட்காந்துட்டு ஜாலியாக இருப்பீங்க. இதே உங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து அட்டம் போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க, எழுதிக்கிட்டே தான் இருப்பீங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, எல்லாரை விடவும் ரொம்ப உழைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த 1 மார்க்கில் போகும், 0.5 மார்க்கில் போய்கிட்டே தான் இருக்கும். வேலை கிடைச்ச ஒரு பாடு இருக்காது. நம்மளுடைய சேனல்லையே ஏற்கனவே அரசு வேலை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துடுங்க. நம்ம வீடியோ கூட ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்கள் ஊர் ஜோசியர் எனக்கு அரசு வேலையே கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு சார், ஆனால் நீங்கள் என் ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு அரசு வேலை கிடைக்குன்னு சொல்லியிருந்தீங்க, கரெக்டான உண்மையான ப்ரெடிக்ஷன் தயவு செஞ்சு சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. முதல்ல இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த அரசு தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்கனாலே உங்களுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கவே படிக்காதீங்க. இவ்வளோ பேர் போட்டி போடுறாங்கன்னா அவங்க எல்லாரையும் டப்புன்னு அடித்து மேலே வந்து நிற்கணும் அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ட் கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க நீங்கள் ஜாதகம் பார்க்க கண்டிப்பாக போயிருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் அரசு வேலையே கிடைக்காதுன்னா கூட நீங்கள் அரசு வேலைக்கு படிங்க. அந்த ஜோசியர் சொன்னார் அதனால் கிடைக்காது, இந்த ஜோசியர் சொன்னார் அதனால் கிடைக்காதுங்கிறதெல்லாம் காதலியே போட்டுக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமே அரசு வேலை கிடைக்கும். ஆனால் அதில் உயர்ந்த பதவிங்கிறது சில பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும். அதனால் ஒரு அனுபவம் மற்ற ஜோசிகார் யாராவது உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு அரசு வேலையே கிடைக்காது, நீ படிக்கிறதே வேஸ்ட்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தை மூடி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம வீடியோ கீழே கமெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, நான் அதுக்கான கரெக்டான விளக்கங்களை கொடுக்குறேன். இவ்வளோ நேரம் இவ்வளோ விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். சரி, இப்போ யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கும், யாருக்கெல்லாம் உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுடைய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சூரியன் வலுவாக இருக்கோ, அதாவது சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஆட்சி, உச்சம், நட்பு, திக்பலம் இல்லை மூலத்திரிகோணம் அப்படிங்கிற சில அவருக்குன்னு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான இடத்துல சூரியன் அப்படிங்கிற அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்ததுன்னா உங்களுக்கு அரசு வேலை உண்டு. அரசு வேலை மேலே உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். அது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? உங்களுக்கு சூரிய திசை நடந்துக்கிட்டு இருந்தால், தற்போது சூரியனோட திசை, அதாவது அந்த 6 வருடம் சொல்லுவாங்க, அந்த சூரிய திசை நடந்துக்கிட்டு இருந்தாலோ அல்லது சூரியனோட வீடான சிம்ம வீடுன்னு ஒன்று இருக்குது, சிம்மம் தான் சூரியனோட வீடு, அந்த வீட்டில் அமர்ந்த கிரகங்களோட திசைகள் நடந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. உங்களுக்கு அரசு வேலையில் உயர்ந்த பதவிகள் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா சூரியன் வலுவாக இருக்கணும். சூரியன் வீடான சிம்ம வீடு வலுவாக இருக்கணும். அது வலுவாக இருக்கிறது மட்டும் பத்தாது, அந்த சூரியனையும் அந்த சூரியனின் வீடான சிம்ம ராசி இருக்கையா அதையும் குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன் இது போல சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளணும். இந்த மாதிரி சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போது உங்களுக்கு உயர்ந்த போஸ்ட் கிடைக்கும். 1000 பேர் 2000 பேர் உங்களுக்கு சல்யூட் வைக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் வேணும்னா இந்த சுபகிரகங்கள் எல்லாம் அந்த சூரியனையும் அந்த சூரியனின் வீடான சிம்ம வீடையும் தொடர்பு கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு, இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறவங்கலாம் அரசு வேலையில் உயர்ந்த பதவியில் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த குரூப் 1 குரூப் 2 எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எல்லாமே ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்ட் இல்லையா? அந்த போஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சூரியன் நல்லா இருக்கும், சிம்ம ராசி நல்லா இருக்கும். தற்போது உங்களுக்கு சூரிய தசை நடந்துகிட்டே இருக்கும். சார் நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் ஜாதகத்தில் இருக்குது, ஆனால் எனக்கு தற்போது சூரிய தசை நடக்கல, எனக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சூரிய தசை நடந்தால் மட்டும் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு யோக திசைகள், அதாவது நன்மை செய்யக்கூடிய திசைகள் சிலது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரிஷப லக்னம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி திசை, புதன் திசை, சுக்கிர திசை இந்த மாதிரியான கிரகங்களோட திசைகள் வந்து இப்போ நடப்பில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அந்த கிரகங்கள் நல்ல பாவங்கள் அமர்ந்துட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரசு வேலை கன்ஃபார்ம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிடலாம். நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு படிச்சுட்டு இருந்தால் மட்டும் தான் இந்த விஷயம் நடக்கும். நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் பக்கமே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுடைய எண்ணம் முழுக்க ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுலையோ இல்லை ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுல மட்டுமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி அரசு வேலை கிடைக்கும்? உங்களுடைய எண்ணமும் அரசு வேலைக்கு உண்டான முயற்சிகளை செய்யும் பொழுது தான் இந்த கிரகங்களும் அதுக்கு வலு சேர்க்கும். அப்படிங்கிறதுனால உங்கள் ஜாதகத்துக்கு யோக கிரகங்கள் திசை நடத்தும் பொழுது அரசு வேலை கிடைக்கும். சூரியன் அப்படிங்கிற கிரகம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அரசு வேலை கிடைக்குமா? மற்ற கிரகங்களை வலுவாக இருந்தால் அரசு வேலை கிடைக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதிகாரம் செலுத்தக்கூடிய வேலைகள், அரசு வேலைகள் எந்தெந்த வேலைகள் இருக்கோ அது எல்லாத்துக்குமே சூரியன் தான் காரகத்துவமாக வருவார். சூரியன் நல்லா இருந்தால் தான் அந்த மாதிரி வேலைகள் கிடைக்கும். இப்போ இந்த டிஎன்பிசி அப்படி சொல்ல போகிற இந்த டெபுட்டி கலெக்டர், முனிசிபல் கமிஷனர், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படி சில வந்து அதிகாரமிக்க பதவிகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி அதிகாரமிக்க பதவிக்கு போகணும்னா சூரியனால் மட்டும்தான் அந்த பதவியை கொடுக்க முடியும். சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வேலையை உங்களுக்கு கிடைக்கும். பல லட்சம் பேர் போட்டி போகிற நபர்களில் கடந்து அவங்கள தோற்கடிச்சு நீங்கள் பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டில் போய் உட்காரணும்
கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் நல்லா இருந்தால் மட்டும் தான் கிடைக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், உங்களுக்கு யோக திசைகள் நடந்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். ஆனால் சூரியனும் அந்த சிம்ம ராசி நல்லா இருந்தால் மட்டும்தான் அதுலேயும் பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் கிடைக்கும். சூரியன் போல ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கும்போது அவங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த போலீஸ், டாக்டர், நர்ஸ், இந்த ஃபயர் சர்வீஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான வேலைகள், அரசு வேலைகள் எல்லாத்தையும் பெற்று தருவார் செவ்வாய். யூனிஃபார்ம் சர்வீஸில் நீங்கள் வந்து ஒரு ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கணும். சூரியன் நல்லா இல்லைன்னா நீங்கள் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸில் நீங்களும் ஒரு ஆளாக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்களே தவிர எல்லாருக்குமே ஒரு ஹெட்டாக, எல்லாருக்குமே தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபராக, ஒரு லீடராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா சூரியன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இயற்கையில் அது வரும். குரு கிரகம் வலுவாக இருந்ததுன்னா அவங்க பணம் சம்மந்தப்பட்ட இந்த பேங்கிங் செக்டர்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா வலுவாக இருக்கணும், அதோட சேர்த்து புதனும் வலுவாக இருக்கணும். இந்த குருவும் புதனும் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேங்கிங் சம்மந்தப்பட்ட அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு அரசு ஆசிரியராக பணியாற்றணும் அப்படின்னா உங்களுக்கும் புதனும் அந்த குருவும் வலுவாக இருக்க வேண்டியது முக்கியம். நீங்கள் அந்த ஸ்கூலோட ஹெட்மாஸ்டர் ஆகணும், இல்லை அந்த காலேஜோட பிரின்சிபல் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் வலுவாக இருக்கணும். நான் எங்கே போனாலும் அந்த உயர்ந்த தலைமை பண்புக்கு சூரியன் கிட்ட தான் வருவேன். ஏன்னா லீடர்ஷிப்னாலே அந்த எல்லாருக்கும் ஒரு ஹெட்டாக இருக்கணும்னாலே சூரியன் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே வரேன். சூரியன் நல்லா இருந்ததுன்னா இவங்க எல்லாருக்குமே தலைமை தாங்கக்கூடிய ஒரு வேலையாக அந்த ஹெட் மாஸ்டர், பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு ஜாப் கிடைக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த குருவும் புதனும் வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனும் வலுவாக இருக்குது, சனியும் வலுவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு மக்கள் தொடர்புள்ள, மக்கள் சப்போர்ட் உள்ள ஒரு அரசு வேலையில் உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. சனி யாருக்கெல்லாம் வலுத்திருக்கோ அவங்களாம் மக்கள் தொடர்புள்ள அரசு வேலையில் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுடைய உழைப்பு, முயற்சி இதெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதையெல்லாம் சரியான காலத்தில், சரியான நேரத்தில் விதைக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு தப்பான நேரத்தில், உங்களுக்கு சாதகமற்ற நேரத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு தான். நீங்கள் அரசு வேலைக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அனுபவம் உள்ள, அறிவார்ந்த, காசுக்காக ஜோசியம் பார்க்காத, ஆய்வு மனப்பான்மை உள்ள ஒரு ஜோசியர்கிட்ட உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பாருங்கள். இந்த மாதிரி அரசு வேலை கிடைக்குமா, நான் படிக்க போகிறேன்னு சொல்லுங்கள். அந்த ஜோசியர் அரசு வேலை கிடைக்கும்னா சந்தோஷமாக படிங்க. அரசு வேலையும் உனக்கு கிடைக்காது, நீ படிக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஜோசியர் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொன்னார் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஜோதிட நல்ல சேனலுக்கு வந்து என்னுடைய வீடியோ கீழே, இந்த வீடியோ கீழே உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய கேள்வி இது எல்லாத்தையுமே டைப் செய்து நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ நான் அப்போ அதுக்கு கரெக்டான சரியான ஒரு பதிலை கொடுப்பேன். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய திசை நடந்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கணும்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய யோக திசைகள் நடந்தால் கூட உங்களுக்கு அரசு வேலை உறுதி. சரி, யோக திசைக்கும் சூரிய திசைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யோக திசை நடக்கும்போது உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். ஆனால் சூரிய திசை நடக்கும்போது உங்களுக்கு அந்த அரசு வேலையிலும் உயர்ந்த பதவி கிடைக்கும். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். சரி சார், நீங்கள் சொல்கிறபடி அந்த சூரியன் நல்ல வலுவாக இருக்குது, ஆனால் அந்த சூரியன் எனக்கு அவயோகர், என்னுடைய ஜாதகப்படி ஒரு நல்லதே செய்ய மாட்டார் அப்படின்னா உங்களுக்கு அரசு வேலையை கொடுப்பாரு. அதை கொடுக்காம போகவே மாட்டார். அரசு வேலையை கொடுத்து அந்த வேலையில் சின்ன ப்ரெஷரை கொடுப்பாரு. எதுக்குடா இந்த வேலைக்கு வந்து தொலைஞ்சோம், அதுக்கு நம்ம வீட்லேயே இருந்திருக்கலாமே, ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனி 10,000 வேலைக்கு போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்க வைப்பாரே தவிர உங்களுக்கு அரசு வேலையை கொடுக்காம அவர் விட மாட்டார். அதனால பல வருஷமாக அரசு வேலைக்கு படிச்சுக்கிட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக படிக்க போகிறீங்க, நான் இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நியூ பிகினர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே சரி, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேலை கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருந்தால் கூட உங்களுடைய உழைப்பும் முயற்சியும் அதை பெற்றுத்தரும். உங்களுடைய கடின உழைப்பு போடுற அதே நேரத்தில் அதை சரியான காலத்திலையும் போட வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.